Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 18 detail 1 படிக்கலாம். Explain with an example the inheritance of dihybrid cross. How is it different from monohybrid cross? Monohybrid cross na study of inheritance of one trait only. For example hair. இப்போ mother father ஒரு பேரண்ட்டுக்கு curly hair இருக்கு, ஒரு பேரண்ட்டுக்கு straight hair இருக்கு. அப்ப அவங்களுடைய குழந்தைக்கு எந்த மாதிரி hair இருக்கும் அப்படின்னு ஸ்டடி பண்றது, ஒரே ஒரு ஃபீச்சர் பேஸ் பண்ணி அந்த இன்ஹெரிட்டன்ஸை ஸ்டடி பண்றதா மோனோஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸ்னா ஸ்டடி ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ட்ரைட்ஸ், ஐஸ் அண்ட் ஹேர். இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு ப்ளூ ஐஸ் இருக்கு, இன்னொரு பேரண்ட்க்கு brown eyes இருக்கு, and one parent has curly hair, another parent has straight hair. Two features eyes and hair, இதோட இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி படிக்கிறது டைஹைபிரிட் கிராஸ். இப்போ உங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னன்னா, எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டைஹைபிரிட் கிராஸ், மோனோஹைபிரிட் கிராஸ்ல இருந்து எப்படி அது டிஃபர் ஆகுது, இதுதான் நம்ம எழுதணும். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க புக்ல பேஜ் 263ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. மெண்டல் கிராஸ்ட் பீ பிளான்ஸ் ஹேவிங் ரவுண்ட் yellow seeds with pea plants having wrinkled green seeds. மெண்டல் எந்த ரெண்டு பிளான்ஸை கிராஸ் பண்ணார்னா, ரவுண்ட் yellow seeds இருக்க பீ பிளான்ட்டையும் wrinkled green color seeds இருக்க பீ பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணி அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்றாரு. He made the following observations. Mendel first crossed pure breeding pea plants having round yellow seeds with pure breeding pea plants having wrinkled green seeds. Pure breeding na enna? Pure breeding round yellow seeds self pollinate பண்றப்ப எப்பவுமே round yellow seeds தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதே pure breeding wrinkled green seeds நம்ம self pollinate பண்றப்ப எப்பவுமே wrinkled green seeds தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் pure breeding. He found that only round yellow seeds were produced in the first generation. No wrinkled green seeds were obtained in the F1 generation. உங்க புக்ல இருக்க இந்த டயக்ராம் பாருங்க. பியூர் பிரீடிங் ரவுண்ட் yellow seeds, அதை எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். பியூர் பிரீடிங் wrinkled green seeds ஸ்மால் ஆர் அண்ட் ஸ்மால் ஒய்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் ரவுண்டுக்கு கேபிட்டல் ஆர் ஓகே, ரிங்கிள்டுக்கு டபிள்யூ போடாம ஏன் ஸ்மால் ஆர் போட்டிருக்காங்கன்னு. ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி படிக்கிறப்ப எப்பவுமே சேம் ட்ரெய்ட்ஸ்க்கு சேம் ஆல்பபெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஷேப்புங்கிற ஒரு ஃபீச்சருக்கு, ஷேப்புங்கிற ட்ரெய்ட்டுக்கு ஆர் யூஸ் பண்றோம். அதுல டூ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருந்தா ஒன்னு டாமினண்டா இருக்கிறது கேபிட்டல் ஆரும், ரிசசிவா இருக்கிறது ஸ்மால் ஆரும் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்றோம். கேபிட்டல் ஆர் ரவுண்டுக்கும் ரிங்கிள்டு ஸ்மால் ஆர். கலர் ட்ரெய்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆல்பபெட் யூஸ் பண்றோம். கேபிட்டல் ஒய் யூஸ் பண்றோம், கேபிட்டல் ஒய் எல்லோக்கும் ஸ்மால் ஒய் கிரீனுக்கும் யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், ஏன் ரிங்கிள்டுக்கு ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணிருக்கோம், ரவுண்டுக்கு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கோம்னு. கேபிட்டல் லெட்டர் எப்பவுமே டாமினன்ட் ட்ரெய்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் லெட்டர் ரிசசிவ் ட்ரெய்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ டாமினன்ட் ரிசசிவ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரூம்ல லவுட் வாய்ஸ் இருக்க ஒருத்தர் பேசுறாரு, குவைட் வாய்ஸ் இருக்க ஒருத்தர் பேசுறாரு. அப்ப நமக்கு எது கேட்கும்? லவுட் வாய்ஸ் தான் கேட்கும். ஸோ இந்த இடத்துல லவுட் வாய்ஸ் இதை மாஸ்க் பண்ணுது குவைட் வாய்ஸ. ஸோ இங்க டாமினன்ட் எதுன்னு சொல்றோம்? லவுட் வாய்ஸ் தான் டாமினன்ட், ரிசசிவ் குவைட் வாய்ஸ். தட்ஸ் வாட் டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் மீன். ஸோ எமாங் ரவுண்ட் அண்ட் wrinkled, round is found to be dominant, அதனால அதுக்கு கேபிட்டல் போட்டிருக்காங்க. wrinkled is found to be recessive, அதனால small r. சேம் கேஸ் yellowக்கு yellow is found to be dominant, அதனால capital Y. green is found to be recessive, அதனால small y. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், ஏன் இங்க 2 டைம்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம் ஆர் ஆர்னு, y is mentioned 2 times. இங்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கு. பேரண்ட் பிளான்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் 2 copies of every gene. One copy inherited from its mother, இன்னொரு காப்பி inherited from father. அதனாலதான் 4 letters யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மதருடைய ரவுண்ட் yellow, ஃபாதருடைய ரவுண்ட் yellow. அதே மாதிரிதான் in this also மதருடைய wrinkled green, ஃபாதருடைய wrinkled green. அதனாலதான் 4 letters இங்க யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ கேமெட்ஸ் பாத்தீங்க, கேமெட்ஸ்னா எக் செல். எக் செல்ல we use only 2 letters. இப்போ கேபிட்டல் ஆர், ரெண்டு கேபிட்டல் ஆர்ல இருந்தும் it always carry only one gene, அதனால சிங்கிள் ஆர் போட்டிருக்கோம். and from y only one y goes into the gamete, அதனால ஒரு y இங்க போட்டிருக்கோம். அதே மாதிரிதான்
இங்கேயும். அதனால தான் கேமெட்ஸ்க்கு we are mentioning with only one gene from each. இப்ப இது ரெண்டையும் கிராஸ் பண்றப்ப மெண்டல் என்ன கண்டுபிடிச்சாருன்னா the offsprings were round yellow seeds. From this it was concluded that round shape and yellow color of the seeds were dominant traits over the wrinkled shape and green color of the seeds. இப்போ நமக்கு கிடைச்ச சீட்ஸ் yellow and round இருந்துச்சு. So these two are the dominant ones ன்னு அவரு conclude பண்ணாரு. When the hybrids of F1 generation pea plants having round yellow seeds were crossbred by self-pollination, then 4 types of seeds having different combinations of shape and color were obtained in second generation or F2 generation. இப்போ இந்த round yellow seeds அத self pollinate பண்றப்ப self pollination என்ன? Self pollination means transfer of pollen from anther to stigma within same flower or to another flower on the same plant. ஒரே ஃப்ளவர்க்குள்ள பாலினேஷன் பண்றது இல்லைன்னா சேம் பிளான்ட்னுடைய 2 ஃப்ளவர்ஸ்க்குள்ள பாலினேஷன் பண்றது அதுதான் செல்ஃப் பாலினேஷன் சொல்றோம். F2 ஜெனரேஷன்ல 4 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ரவுண்ட் yellow, wrinkled yellow, round green, wrinkled green. இந்த ரேஷியோ 9:3:3:1. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அதான் மென்ஷன் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னாக்கா இந்த ரவுண்ட் yellow 9 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. wrinkled yellow 3 and then round green 3, wrinkled green 1. This is wrinkled green. இது wrinkled yellow and this is round green 3. இந்த டேபிள் எப்படி வரையணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் 4 rows and 4 columns இருக்க மாதிரி டேபிள் டிரா பண்ணிருங்க. and then இந்த columns ஓட ஹெட்டிங்ல you write round yellow, wrinkled yellow, round green, wrinkled green. அதை அப்படியே இங்கேயும் ரிப்பீட் பண்ணிடுங்க. அண்ட் தென் டேபிள்குள்ள இந்த 2 ஷேப்பையும் ஒன்னா எழுதிருங்க. R and then you write both the colors together Y. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாக்ஸ்ல R small r capital Y. இது மாதிரி கம்பைன் பண்ணி எழுதிடுங்க. ஸோ இந்த F2 ஜெனரேஷன்ல என்ன கன்க்ளூட் பண்ணாரு? The ratio of each phenotype of seeds in the F2 generation is 9:3:3:1. அதுதான் இப்ப பார்த்தோம். This is known as dihybrid ratio. இப்ப இதுல என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தார்னா factors for each character or trait remain independent and maintain their identity in the gametes. அதாவது the shape gene does not depend on color gene. The genes keep their identity or Y கூட blend ஆகல. அதாவது இந்த ஷேப் வந்து கலர் கூட blend ஆகாம ஷேப் தனியா இருந்துச்சு, கலர் தனியா இருந்துச்சு. Y remained Y, R remained R. அதுதான் அவங்க சொல்றாங்க. The factors are independent to each other and passed on to their offspring. So இந்த offspringல R ஆ தான் இருந்தது, Y ஆ தான் inherit ஆச்சு. That is what he is mentioning here. So each trait remained independent and it maintained its identity in the gametes. இப்போ உங்க கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க how dihybrid cross and monohybrid cross differ from each other. Monohybrid crossங்கிறது inheritance of one gene. Dihybrid crossங்கிறது inheritance of 2 genes. ஹைட்டுங்கிற ஒரு கேரக்டரோடைய ஜீன் மட்டும்தான் இன்ஹெரிட் ஆச்சு. இதுல டைஹைபிரிட் கிராஸ்ல ஷேப் அண்ட் கலர் இந்த 2 ட்ரெய்ட்ஸோட ஜீன்ஸ் இன்ஹெரிட் ஆச்சு. இன்வால்வ்ஸ் தி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஒரே ஒரு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் தான் இதுல இன்வால்வ் ஆகுது. டால் அண்ட் ட்வார்ஃப். இன்வால்வ்ஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 pairs of contrasting characteristics at the same time. So இங்க 2 pairs என்னென்ன? round wrinkled and yellow green. So 2 pairs of contrasting characters. Here it is a cross between 2 forms of 2 different traits. இது வந்து 2 forms of single trait. இது 2 forms of 2 different traits. இங்க 2 different traits இது shape and color. Like cross between shape and color. So shape என்னன்னு எழுதிருங்க and color என்னன்னு எழுதிருங்க. That's all. இந்த question உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up. Share it with your friends. Click on subscribe for more videos. Thank you.